लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगतस्तदितरान तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் எழுந்தலின்மே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2823வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 77வது பெரிய திருவந்தாதி பாசுரம். முதலிலே எம்பெருமானார் ராமானுசர் அருளிய தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகூரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பெயர் கூறு என்பதாகும். 77வது பாசுரத்தை இப்போது நாம் சேவிப்போம். உரைக்கிலோர் சுற்றத்தார் உற்றார் என்றாரே இறைக்கும் கடற்கிடந்த எந்தாய் உரைப்பெல்லாம் நின்னன்றி மற்றிலேன் கண்டாய் எனது உயிர்கோர் சொல் நன்றியாகும் துணை. இறைக்கும் கடல் கிடந்த எந்தாய் என்றால் எப்போதும் கோஷித்து கொண்டே இருக்கிற, சத்தமிட்டு கொண்டிருக்கிற, அலைகளை உடைய திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளே, என்னுடைய தந்தை போன்றவனே சுவாமியே. உரைக்கில் என்றால் ஆராய்ந்து பார்த்தால் ஓர் சுற்றத்தார் உற்றார் என்று ஆரே. தாயாதிகள் என்றும் பங்காளிகள் என்றும் மாமனங்கள் என்றும் மைத்துனங்கள் என்றும் யார் யாரோ சொந்தங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் யார்? அவர்களெல்லாம் தான் எனக்கு உண்மையான சொந்தங்களா? இல்லை. எனது ஆத்மாவுக்கு சர்வதர்மான் பரிதஸ்ய என்று நீ சர்வஸ்லோகத்திலே சொன்னாலே அதை உதவி செய்யும் துணையும் மற்றும் சொல்லப்படுகிற எல்லா வகையும் துணையும் உன்னை தவிர வேறு ஒருவரையும் உடையேன் இல்லை நான் என்று பார் என்று சொல்லுகிறார். எம்பெருமானுடைய திருநாமம் செவியிலே விழுந்தவுடனேயே நெஞ்சம் குளிரும்படியாக இப்படி அவன் பண்ணின பேருதையை சிந்தித்து, பிரானே உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு உறவினர் அல்லர், சகலவிதமான பந்துவும் நீயே கான் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். ஓர் சுற்றத்தாரும் உற்றாரும் என்று இல்லை என்று சொல்ல வேண்டியிருக்க, அப்படி சொல்லாமல் உற்றார் என்றே ஆரோ என்று சொல்லுகிறார். எனக்கு ஒரு சொந்தக்காரனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாம யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதே இது ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த கேள்வி கேட்கிறதுடைய பொருள் என்னன்னா, இப்படி கேள்வி கேட்டா எம்பெருமான் வாய் திறந்து வேறு யாரும் இல்லை நானே உள்ளேன் என்று உத்தரம் சொல்லுவானாம் என்று கருத்து போல உரைக்கிற பாடல் என்று பிரதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் எழுதுகிறார். யாரும் இல்லைன்னு நேரடியாக சொல்லிருக்கலாம், எனக்கு உற்றாரும் இல்லை உறவினரும் இல்லைன்னு சொல்லாம யார் இருக்காங்கன்னு கேட்கும் போது யாரும் இல்லை நான் தான் இருக்கேன்னு அவர் சொல்லணுமா. சொல்லுவார் என்றதுனால அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றார். எம்பெருமானுடைய திரு சன்னிதானத்திலே எப்போதும் மகிழ்ந்திருக்கிறதாம் கடல். அதனாலே அந்த சந்தோஷத்தினால கடல் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. அங்கே படுத்து கொண்டிருக்கிறான் பெருமாள். ஒரு சொல் நன்றியாகும் துணை என்பதற்கு மகாபாரதத்திலே அர்ஜுனனை நோக்கி அர்ஜுனனை ஒரு கருத்தாக கொண்டு முன்னிறுத்தி சர்வதர்மான் பரிஜஸ்ய சரணம் பிரத அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாஸ்மி மாச்சுசக என்று அர்ஜுனனை வைத்துக் கொண்டு பிரஜை செய்கிறான். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, உனக்கு நானே துணையாக இருக்கிறேன் என்று சொன்னான். ராமாயணத்திலும் அதே போலத்தான் விபீஷணாழ்வான் சரணாகதி அடைகிற போது சகுருதேவ பிரபன்னாய தவசா தவாஸ் மீதியாஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏ ததம் விரதம் என்று விரதம் அம என்று எல்லோருக்கும் ஒவ்வொரு விரதம் இருந்தால் எனக்கு ஒரு விரதம் இருக்கிறது. விபீஷணா நீ இல்லை, ராவணனே வந்து இப்போது சரணடைந்தாலும் கூட அவனுடைய குற்றத்தை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால்
சரணடைந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது என்னுடைய விரதமாக கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன சொல்லையும் இங்கே அர்த்தமாக கொள்ளலாம். இவையாக சாஸ்திரத்திலேயே எம்பெருமான் அடியார்களை நோக்கி பிரக்ஞை பண்ணி என்றால் சபதம் செய்து நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று அருள் செய்திருக்கிறான் அல்லவா, அதையெல்லாம் கருதித்தான் உரைப்பெல்லாம் என்கிறார் ஆழ்வார் என்று மகிழ்கிறார்கள் ஆச்சாரியர்கள். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். உரைக்கில்லோர் சுற்றத்தார் உற்றார் என்றாரே இறைக்கும் கடற்கடந்த எந்தாய் உரைப்பெல்லாம். இங்கே உரைப்பெல்லாம் என்பது மகாபாரத காலத்திலே அர்ஜுனனுக்கு உரைத்ததையும் ராமாயண காலத்திலே விபீஷணாழ்வானுக்கு உரைத்ததையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் பேசுகிறார். நின்னன்றி அப்போதே சொல்லிவிட்ட, அர்ஜுனனுக்கும் நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, விபீஷணனுக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, என்னுடைய பக்தர்களை நான் காப்பேன் என்று. அதனாலே அதை நான் எடுத்துக்கொண்டேன். உன்னை தவிர நின்னன்றி மற்றிலேன் கண்டாய். அதனால் உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் சொந்தம் கிடையாது. எனது உயிருக்கோர் சொல் நன்றி ஆகும் துணை, என்னுடைய உயிருக்கு துணை நீ மட்டுமே என்று ஆழ்வார் உரைத்த 77வது பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேர் சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அல்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.